மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இது வரைக்கும் 6 அத்தியாயம் முடித்து 7வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். 7வது அத்தியாயத்தில் சில விஷயங்கள் பார்த்துருக்கோம். 7வது அத்தியாயத்தினுடைய பெயர் ஞான விஞ்ஞான யோகம். சகுண பிரம்மனை பற்றியும் நிர்குண பிரம்மனை பற்றியும் உள்ள அறிவு, அல்லது கடவுள் இருக்கிறார் என்ற அறிவு, அந்த கடவுள்தான் எல்லாமாக இருக்கிறார், நானாகவும் இருக்கிறேன் என்ற அறிவு. இதை ஞான விஞ்ஞானம்னு பேர். ஞானம்னா கடவுள் இருக்கிறாருங்கிறது ஞானம். அந்த கடவுளே எல்லாமா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு பேர் விஞ்ஞானம், விசேஷமான ஞானம். இது தலைப்பை பற்றி நிறைய நம்ம பார்த்தோம், போன கிளாஸில் பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் பொதுவாக 7லிருந்து 12 வரைக்கும் என்ன விஷயம்னு சொன்னால், ஈஸ்வர தத்துவம், கடவுள்னா யார் அப்படிங்கிற விஷயம் நிறையா வரும். அதுக்கு முன்னாடி ஜீவன்னா யாருன்னு பார்த்தோம், ஆத்மானா என்ன, இங்கே கடவுள்னா என்ன, யார் அப்படிங்கிற தத்துவம். பிறகு கடவுளுடைய அனுகிரகம், கடவுளுடைய அனுகிரகம் எவ்வளவு தேவை இருக்குது. கடவுள் அனுகிரகத்துக்கு பக்தி யோகம் தேவை. 3 விஷயம். கடவுள் தத்துவம், அதுக்கு பேர் ஈஸ்வர தத்துவம். பிறகு கடவுளுடைய அனுகிரகம், அதற்கு பக்தி யோகம். இந்த 3 விஷயம் 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயக்கும் வருது. இந்த 7வது அத்தியாயத்தில் சுருக்கமாக இதெல்லாம் சொல்லிடுறார். இந்த 3 விஷயத்தையுமே சொல்லிடுறார். முதல்ல கடவுளை பற்றிய தத்துவத்தை சொன்னார், நேற்று போன கிளாஸில் பார்த்தோம். பிறகு நம்மளுடைய துக்கத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்கு, அதுலேயும் கொஞ்சம் ஆரம்பித்து விட்டுருக்கோம். அடுத்து இந்த துக்கத்தை நீக்குவதற்கு உபாயம் பக்தின்னு சொல்லி அந்த பக்தியை விரிவாக விளக்குறார். பக்தி யோகத்தில் சரணாகதி தத்துவம், பக்தி இல்லாட்டி என்ன கெடுதல், 4 விதமான பக்தர்கள், 2 விதமான பக்தி, 3 விதமான பக்தியின் படி, இப்படி பக்தியவே நிறைய பிரித்து இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். நாம் பார்த்தது ஈஸ்வர ஸ்வரூபம், கடவுள்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அதில் முக்கியமாக பார்த்தது என்னன்னு சொன்னால், பரா பிரகிருதி அபரா பிரகிருதின்னு 2 வார்த்தை சொன்னேன். பரா பிரகிருதி அபரா பிரகிருதி, அதாவது உயிர் தத்துவம், உடல் தத்துவம், உணர்வு தத்துவம், ஜட தத்துவம் இருக்குது. ஒன்று அழியாத தத்துவமாக இருக்குது, இன்னொன்று அழிகிற தத்துவமாக இருக்குது. இது 2மே கடவுளுடைய ஸ்வரூபம். ஒன்று பொய்யாக இருக்குது, ஒன்று உண்மையாக இருக்குது. நம்மகிட்டையும் எடுத்துக்கிட்டால் 2 இருக்குது. ஒன்று ஆத்ம தத்துவம், அழிகிறதே இல்லை. இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு காலத்தில் அழிஞ்சும் போகும். அது மாதிரி இந்த படைத்த கடவுள் ஈஸ்வரன்கிறவர் அழியாத தத்துவமாக இருக்கார். அவர் படைத்த உலகமெல்லாம் நிலையாலாம் இல்லை, மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும். சூரியனுக்கு டேட் ஆஃப் பர்த்து உண்டு, டேட் ஆஃப் டெத்தும் உண்டு. சயின்ஸில் சொல்லியிருக்கு, எப்போ சூரியன் பல்பு ஃபீஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. சூரிய லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிருமா. இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நட்சத்திரங்கள் உண்மையிலே இல்லை, அழிஞ்சு போச்சான். அந்த லைட் வேவ்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதனால் வெளிச்சம் கண்ணுக்கு தெரியுது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது இல்லைங்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எத்தனையோ நட்சத்திரம் இல்லாமல் போயிடும். அது மாதிரி இந்த பூமிக்கும் ஒரு டேட் ஆஃப் டெத்து உண்டு, ஒரு காலத்தில் எல்லாமே இல்லாமல் போயிடும். கடவுள் படைத்தவை அனைத்தும் அழியக்கூடியது, மாறக்கூடியது. படைத்தவன் ஒருவனே நிலையானவன். அவன் பரா பிரகிருதின்னு பேர், இதுக்கு பேர் அபரா பிரகிருதின்னு பேர். இதெல்லாம் நம்ம போன வருஷம் பார்த்தோம். மாயையோட சேர்ந்த உடனே இந்த சிருஷ்டி வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். பஞ்சபூதங்களை படைத்தார், பஞ்சபூதங்கள்லேருந்து மனம், புத்தி இதெல்லாம் படைக்கப்பட்டது. இதெல்லாம் போன கிளாஸில் நிறைய பார்த்துட்டோம். முக்கியமாக பார்த்தது பரா பிரகிருதினா உணர்வு தத்துவம், அபரா பிரகிருதினா ஜட தத்துவம், உணர்வில்லாத ஜட தத்துவம். இந்த பரா பிரகிருதி மேலானது, உயர்ந்தது, அழிவில்லாதது, எல்லாவற்றுக்கும் ஆதாரமானது. அபரா பிரகிருதி கீழானது, அழிவது, மாறுவது. இது 2 சேர்ந்த தத்துவம் தான் ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு பார்த்தோம். எல்லாமே ஆண்டவன் தான், கடவுள் தான் அப்படிங்கிற கருத்தையும் சொன்னார். அதில் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதெல்லாம் பார்க்குறோமோ, நீரில் சுவையாக இருக்கேன், நீரும் நான் தான், நீரில் சுவையும் நான் தான், நெருப்பும் நான் தான், நெருப்பில் ஒளியும் நான் தான் சொல்லி பஞ்சபூதங்களை சொல்லி
எல்லாமே நான் தான் சொன்னார். இந்த அனைத்து பிரபஞ்சமும் கடவுள்னு சொன்னால் எல்லாமே கடவுள்னு சொல்கிறோம். எல்லாம் கடவுள் தான்ப்பா, இருக்கிறதெல்லாம் கடவுள். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஆனால் சொல்லுவோம், நம்ப மாட்டோம். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னால அது கூட தப்பு. தூணாகவும் இருக்கிறார், துரும்பாகவும் இருக்கிறாருங்கிறத உண்மை. அப்போ நம்மளோட டிரான்சாக்ஷன்லாம் எதில் இருக்குது? கடவுள் கூட. இந்த புஸ்தகத்தில் படிக்கிறேன்னா புஸ்தகம் கடவுள் தான். எல்லா விவகாரமும் கடவுளோட தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அதை தெரிகிறதில்லை. அனைத்தும் நானே அப்படிங்கிறத சொன்னார். நம்மளுடைய திறமையெல்லாம் இருந்தால் அது யாருடையது? கடவுளுடையது தான். முதல்ல நல்லதெல்லாம் நான் தேம்பார், பின்னாடி வரப்போகுது. 10வது அத்தியாயத்தில் நல்லதெல்லாம் நாம்பார், 11வது அத்தியாயத்தில் கெட்டது நான் தேம்பார். சூதாடுபவர்களின் சூதாக இருக்கிறேன் பார். அப்போ யார் மேலேயும் வெறுப்பு வராது. அந்த விஷயத்தை கெட்டதை நம்ம ஒதுக்கி நிற்போமே ஒழிய ஆள் மனசில் வெறுப்பு வராது. முதல்ல பிறப்பு நான் பேர், மரணம் நான் தேம்பார். பீஷ்மர் கர்ணன்லாம் செத்து கிடக்கலாம், பல் இடுக்கில் செத்து கிடக்கதான் பார்ப்பான். யார்? அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனத்தில் பார்க்க போகிறான், காமிக்க போகிறார். நீ கொல்லலப்பா, நானே எல்லாம் கொண்டுட்டேன்றார். போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே காமிப்பார், விஸ்வரூபத்தில் காமிக்கிறார் அவர். அப்போ எல்லாமே நான் தான். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நாம் செய்கிற சின்ன செயலை என்ன பண்ணுறான்? நான் தேன் ஆடுறோம். அந்த ஆணவம் அழிகிறதுக்கு அவர் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த கருத்து பார்த்து முடிச்சுட்டு நாம் துயரப்படுவதற்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம். முதல்ல இந்த கருத்து கடவுள்னால் என்னன்னு பார்த்தோம். மனிதன் துயரப்பட காரணம் என்ன அப்படிங்கிறது நான் போன கிளாஸில் ஆரம்பித்தேன் கடைசியில். அதாவது பகவான் இந்த உலகத்தை எல்லாம் படைத்திருக்கிறார். எல்லாம் பகவான் தான் படைச்சிருக்கிறார். நாம் என்ன பண்ணுறோம் சொன்னால், பகவான் படைத்ததை பிடித்து கொண்டு பகவானை பிடிக்காமல் இருக்கிறோம். யார் படைச்சாரோ அவரை விட்டுட்டான். அவர் அழியக்கூடியதெல்லாம் படைச்சி வச்சுருக்கார். அழியக்கூடியதை பிடிச்சிக்கிட்டு அழியாத பகவானை பிடிக்காததுனால துயரம். அழியக்கூடியதை எல்லாம் அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி, அது எப்படி, அது என்ன, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அழியாத அவரை பற்றி அறியாததாக தான் இத்தனை துயரம். நாம் துயரத்துக்கு காரணம்னு ஒருத்தர் போய் ஏன்பா கஷ்டம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? எனக்கு பணம் இல்லை, பண கஷ்டம், அதனால் கஷ்டப்படுறேன்பார். உடலில் ஆரோக்கியம் இல்லை, அதனால் கஷ்டம். இப்படி பார்த்திங்கன்னா 1008 காரணம் சொல்லுவோம். நம்ம உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய அறியாமை தான். நம்மை பற்றியும் அறியவில்லை, கடவுளை பற்றியும் அறியவில்லை. அழியாத தத்துவத்தை அறியாததால் தான் துக்கம்ங்கிறார். என்னை பிடிக்காமல் நீங்கள் நான் படைச்சதெல்லாம் பிடிச்சிக்கிட்டீங்க, அதனால தான் துக்கம் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். நீ என்னையை பிடிச்சிக்கிட்டேன்னா உனக்கு துயரமெல்லாம் நீங்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். அதாவது எல்லாமே நிலை இல்லை அப்படிங்கிறத அவர் பகவான் காமிச்சிக்கிட்டே இருக்கார். காமிச்சாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? நிலை இல்லாததையும் பிடிக்கிறமே ஒழிய நிலையானதை பிடிப்பதில்லை. அன்றைக்கி சொன்னேன், ஆற்றுல குளிக்கும்போது ஒரு செயின் போட்டிருக்கு, வேலியெல்லாம் போட்டிருக்கு. அதை பிடிச்சிக்கிட்டு குளித்தோம்னா பயமில்லாமல் குளிக்கலாம். குளிக்கலைன்னா பிடிக்காமல் குளித்தோம்னா பயம் இருக்கும், எப்போ அறுத்திட்டு போயிடுதோன்னு சொல்லி. இப்படி கடவுளை பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லா விவகாரம் பண்ணலாம். கடவுளை பற்றிக்கிட்டு எல்லா விவகாரம் பண்ணால் துக்கம் வராது. ஆனால் கடவுளை பற்றாமல் அவர் படைத்ததை மட்டும் பற்றி கொண்டதுனால துக்கம் வருதுன்னு சொல்கிறார். பொய்யை பிடித்து கொண்டு உண்மையை மறந்து விட்டோம், அதனால தான் துக்கம் சொல்கிறார். நிறைய பேருக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா துக்கத்துக்கான காரணமே ஒரு கேலி கூத்தாக இருக்கும். ரொம்ப டீப்பாக சிந்திச்சா மேலோட்டமாக தெரியாது. ஒருத்தர் ஒரு ஹோட்டலில் படுத்திருந்திருக்கார். ஒரு மூட்டை பூச்சி கண்ணில் பட்டுச்சு. நல்ல பெரிய ஹோட்டலில் படுத்திருந்திருக்கார். பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர். தூக்கியிருக்காரு, காதில் ஏதோ உள்ளே போனது மாதிரி இருந்திருக்கு. அவருக்கு உடஞ்ச மாதிரி இருந்திருக்கு, தூக்கம் வரல. ஏமா திருப்பி பார்த்துருக்காரு, ஒன்றும் இல்லை, இந்த மூட்டை பூச்சி உள்ளே போயிடுச்சு போல இருக்கு, அதான் காது வலிக்குது என்று பார்த்துருக்காரு. இந்த மூட்டை பூச்சி வந்துட்டு ரொம்ப வலிக்குதுன்னு ஒரு காது மாதிரி இருக்குன்னு போய் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருக்காரு. டாக்டர் என்ன பண்ணாராம், பார்த்துருக்காரு,
ஒன்றும் இல்லை டாக்டர், எனக்கு உள்ளே போய் குடையிறது மாதிரி இருக்குது மூளையில். இல்லை ஒன்றுமே இல்லைன்னு இருக்கார். சரியா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், எல்லாம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு திருப்பி எதை பார்த்து, இல்லை எனக்கு உள்ளே இருக்குது குடையும் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கார். தெரியலையே, சரி இன்னொருக்கா பார்ப்போம். பார்த்துட்டு ஆமாம் இருக்குன்னு டாக்டர் ஒத்துட்டார். உள்ளே மூட்டை பிடிச்சி தலைக்குள்ளே போயிடுச்சு, ஒத்துக்கிட்டு மருந்து இதுக்கெல்லாம் சாதாரண மருந்தில் உள்ளேருந்து வெளியே எடுக்க முடியாது, ஃபாரின்லேருந்து வர வைக்கணும், அது வரைக்கும் உனக்கு வழி இல்லாமல் இருக்குது, சில இன்ஜெக்ஷன்லாம் போகிறேன்னு போட்டுட்டு மருந்து வரவழைக்கிறாரு. வந்துருச்சு. நாளைக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் கூப்பிட்டு போய் அதை முதல்ல நான் ஒரு ஊசி போடுவேன், அது காதில் உள்ளே இருக்கக்கூடிய மூட்டை பூச்சியை கொன்றும். செத்த பிறகு இன்னொரு ஊசி போடுவேன், அது பிறகு அந்த மூட்டை பூச்சியை வெளியே தள்ளிடும், காது வழியாக தள்ளின பிறகு நான் எடுத்துருவேன் அப்படின்ட்டு. ஆப்ரேஷன் தியேட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் முடிச்சு ரெடியாக இருக்குது. நான் உள்ளே போயாச்சு. இவருக்கு போய் மயக்க போட்டு கொண்டு போகிறாங்க, ஊசியெல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு கடைசியாக போட்டுட்டு அப்புறம் தண்ணியை போட்டுட்டு ஒரு மூட்டை பூச்சி காதிலேருந்து வெளியே விழுகுது. எடுத்து காமிச்சிட்டு டாக்டர் சொன்னார், என்ன டாக்டர் இது எப்படி இந்த வைத்தியம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வைத்தியம் எனக்கு சிரமப்பட்டது என்ன தெரியுமா, செத்த மூட்டை பூச்சியை பிடிச்சி காதுக்குள்ளே போட்டேன், அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு மூட்டை பூச்சியை கொன்று உயிரோடு ஒரு மூட்டை பூச்சியை பிடிச்சி அதை சாகடித்து காதுக்குள்ளே போட்டு எடுத்தேன், அதுதான் எனக்கு பெரிய கஷ்டமான வேலையாக இருந்துச்சு, வேறு ஒன்றும் நான் பண்ணலைன்னா. அவர் பிரம்மையில் கத்திக்கிட்டு இருக்கார், வேறு வழியே இல்லை. நானும் சொல்லி பார்த்தேன், கேட்கலை. அப்போ என்ன பண்ணிட்டார், அவர் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போன மாதிரி கூப்பிட்டு போய் எல்லா ஊசியெல்லாம் போட்டு, துக்கத்துக்கு எப்படி காரணம் இருக்கு பாருங்க. பொய்யை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் கஷ்டப்படுறாங்கிறார் பகவான். நல்லா ஆராய்ச்சி பண்ண போது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கட்டும் பாருங்கள், அடுத்த செகண்ட் ஓடி போகுது. ஒரு நாள் 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், இல்லாட்டி 1 வாரம் இருக்கும், இல்லாட்டி 10 நாள் இருக்கும். எந்த துயரமாக இருக்கட்டும், எத்தனை நாள் இருந்திருக்கு, எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கட்டும் பாருங்கள், எவ்வளோ நாள் இருந்திருக்கு அந்த துயரம். பிறகுனா கம்மியாக இருக்குது, பிறகு என்றைக்கா ஒரு நாள் நினச்சா வருத்தப்படுவோம், அவ்வளோதான். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம என்னமோ போட்டு நம்மளை போட்டு வாட்டி எடுக்கிறது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் மாயை, நான் படைத்தது அனைத்தும் பொய்யான உலகம், பொய்யான துயரம்ங்கிறார் பகவான். அதை பிடிச்சிக்கிட்டு நீ கஷ்டப்படுற, என்னையை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு துயரமெல்லாம் ஓடிவிடும் அப்படிங்கிறார். அதாவது உண்மையை உணராததால் துக்கம்ங்கிறார். உண்மையை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாறாங்கல்ல உடைச்சிடலாம், பெரிய பாறாங்கல்ல உடைச்சிடலாம். நம்ம மனசில் இருக்க அறியாமையை உடைச்சி சிதறடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மனசில் அப்படி ஒரு அறியாமை மூடி கிடக்குங்கிறார். எதையுமே இந்த உலக வாழ்க்கையில் கூட ஒரு சாதாரண பொய்யான விஷயத்தில் கூட சரியாக புரிஞ்சுக்கிட்டால் கஷ்டம் கிடையாது. அத்தனை கஷ்டத்துக்கு இவன் நீ சரியாக புரிஞ்சுக்கல, அதானப்பா பிரச்சனைம்பாங்க. சண்டை வருதுன்னு வச்சுக்க, என்ன சொல்லுவாங்க கடைசியாக, என் பிள்ளை என்னை புரிஞ்சுக்கிறல, இப்படியே சொல்லுவான், என் பிள்ளை என்னை புரிஞ்சுக்கிறல, என் ஃப்ரெண்டு என்னை புரிஞ்சுக்கிறல. காரணமே அந்த சரியான புரிதல் இல்லாதது. இது ஒவ்வொரு விஷயத்துக்கு இருக்குது. மொத்த விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டால் நம்மை பற்றியும் புரிந்து கொள்ளவில்லை, நம் சொரூபத்தை பற்றியும் புரிந்து கொள்ளவில்லை. நம் சொரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் 6 அத்தியாயத்தில் சொல்லிட்டார். அடுத்து உண்மை, இந்த பிரபஞ்சத்தில் எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்கிறல, அதனால தான் கஷ்டம் சொல்லி பகவான் சொல்கிறார். கடவுளின் உண்மை சொரூபத்தை பற்றி அறியாததால் இந்த துயரம் வந்ததில்லை. அடுத்து ஒரு கேள்வி, இந்த அறியாமையெல்லாம் எப்போத்தான் எனக்கு வந்துச்சு, எப்போ வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் போகும். எப்போ வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னாகும், அது இருக்கட்டும் விடுங்க, அதுக்கு அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் விடுங்க. அது எப்போ வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னா சொல்ல முடியாது, ஆனால் போயிடும். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தா, ஒரு அறையில் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஒருத்தர் விளக்கேற்றுறார். விளக்கேற்றின உடனே இரண்டு என்னாச்சு, ஓடிப்போச்சு. உடனே அந்த ஒரு பையன், சின்ன பையன், சாதாரண பையன்ட்ட இந்த இருட்டு இருஞ்சா இல்லையான்னு கேட்குறான். ஆமாம் இருந்துச்சு. இப்போ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறாரு. அந்த பையன் புத்திசாலி, விளக்க டவார்னு அணைச்சிட்டான். அணைச்ச உடனே இருட்டு ஆகிப்போச்சு. இப்போ என்ன சார் இருக்குன்னு இருக்கான், இருட்டு இருக்குது. இந்த இருட்டு எங்கேருந்து சார் வந்துச்சுன்னு இவன் திருப்பி கேட்குறான். எங்கேருந்து வந்துச்சு, அங்கே போயிடுச்சு சாருங்கிறான். சொல்ல முடியுமா? சயின்ஸிலே வேதாந்தத்திலே அந்த இருளை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி இருக்குது. இருளை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி இருக்குது.
இருள் எங்கே இருக்குது? எல்லாம் ஸ்டாராக இருக்குது. விண்வெளியில் போயாச்சுன்னு இருள் கிடையாது. நாம் இருக்கிறது பூமியினுடைய நிழல் நம்மளுக்கு இருளாக தெரியுது. அப்போ இந்த கேள்வி, சில கேள்வி பதிலே சொல்ல முடியாது. அறியாமல் கஷ்டப்படுறோம். ஆனால் ஞானம் வந்தால் விளக்கு எறிஞ்சால் இருட்டு ஓடி போயிடும். அது மாதிரி ஞானம் வந்தால் போயிடுறது. எப்போ வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுங்கிறது பதிலே கிடையாது. இந்த பிரபஞ்சம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது பதில் கிடையாது. எங்கே முடியுதுங்கிறது பதில் கிடையாது. காலம் எங்கே ஆரம்பிக்குதுங்கிறது பதில் கிடையாது. காலம் டைம் எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் உருவாச்சு சொல்ல முடியுமா? போய்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்போ முடிய போகுதுங்கிறத கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வேதாந்தத்தில் பதில் கிடைக்கும். என்ன பதில் தெரியுமா? நல்லா இதெல்லாம் உண்மையிலே இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுவோம். தெளிவாக புரிஞ்சுக்கணும். இல்லாததுக்கு போய்கிட்டு எப்படி? ஒருத்தன் காட்டில் டவான்னு எந்திரிச்சு அலறி அடிக்கிறான். என்னடான்னு கேட்டால் நான் காட்டுக்கு போனேன், ரொம்ப ஓடினேன், காட்டுக்கு போனேன், அங்கே ஒரு புலி என்னை விட்டெல்லாம் பிடிச்சா துறைச்சின்னு ரொம்ப சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்குடா நீ காட்டுக்கு போன, எதுக்குடா புலி துரத்துச்சு? கனவுலைங்கிறேன். கேள்வி கேட்போமா? கனவுலேன்னு சொல்லியாச்சுன்னா கேள்வி கேட்போமா? ஏன் காட்டுக்கு போனேன், எதுக்கு உன்னை புலி துரத்துச்சு? அது மாதிரி இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த எல்லாம் கனவு நிரூபணம் பண்ணிடு வேதாந்தத்தில். அதுக்கு தான் போல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வகுப்பு உண்மையாக பொய்யான்னா கனவு. நம்ப முடியுமா? என்ன சாமி நேராக பேசிக்கிட்டு இருக்கிறது பொய்யுங்கிறீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், போன கிளாஸ் நாங்கள் பஞ்சதேசியில் ஒன்று சொன்னேன். இந்த வகுப்பு இத்தனை பேர் இப்படி உட்காந்துருக்கோம். இப்போ நான் பேசுகிற வார்த்தை இந்த செகண்டுக்கு பிறகு நீ எந்த ஜென்மத்திலேயாவது வருமா? எத்தனை கோடி கஷ்டம் இருந்தாலும் வருமா? இதே வகுப்பு, இதே பொசிஷன், இதே வார்த்தை, இது முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு நீ கோடானு கோடி வருஷம் கழிச்சு இதே மாதிரி அமைப்பு என்னைக்கா வருமா? இதே இடத்துல உட்கார்றது, இதே பேச்சு, இதே அமைப்பு, இந்த டைம் வருமா? செகண்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. இது எப்படி உண்மைன்னு சொல்கிறது? இருக்குது, அவ்வளவுதான். அதுக்கு மேலே அங்கே ஒன்று சொல்கிறதுக்கே இடம் இல்லைன்னு நிரூபிக்க போகிறார். இதெல்லாம் வேதாந்தத்தில் உள்ளே போனோம்னா நம்மளுடைய சாஸ்திரம் மாதிரி ஒரு அற்புதமான நூல் இல்லை. தெளிவாக விளக்கி உள்ள புரிய வச்சுருவாங்க. முதல்ல ஏதோ என்னமோ இது எப்படி நம்புறதுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் புரிய வச்சு உள்ளே கொண்டு போன பிறகு உலகத்தில் வாழ்வோம், எல்லாரையும் மாதிரி இருப்போம், மேலோட்டமாக அழுவோம், மேலோட்டமாக சிரிப்போம், எல்லாரையும் மாதிரி இருப்போம். ஆள் மனசில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி விட்டுரும். என்ன நடந்தாலும் சரிதான் அப்படின்ட்டு போயிடும். அதுக்கு நீ கடவுளை பற்ற வேண்டும். இந்த அறியாமை தான் காரணம்னு சொல்லி இங்கே சொல்கிறார். அதனால் கடவுள் அனைத்துக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு அழியாத தத்துவமாக இருக்கின்றார். அதை நாம் என்ன பண்ணுறோம்? புரியவில்லை, அறியவில்லை, அவரை பிடிக்கவும் இல்லை. படைக்கப்பட்ட அழியும் அவரது உலகை பிடித்து கொண்டு படைத்த அவரை பிடிக்காமல் விட்டுவிட்டோம், மறந்து விட்டோம் அப்படிங்கிறார். இதுக்கு வழிபட என்ன வழி அப்படின்னு சொன்னால், இந்த படைக்கப்பட்டதில் கஷ்டம் வந்தால், கவலை வந்தால் அதை நீக்கிறதுக்கு என்ன வழின்னு சொன்னால், யார் படைச்சாரோ அவர்கிட்ட போய் சரணடையும். ஒருத்தன் நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருள் வாங்கி அந்த பொருள்னால கஷ்டமாக இருக்குது, அந்த பொருள் சரியாக வேலை செய்யலை, அதனால் பிரச்சனையாக இருக்குது. எங்கே போய் கேட்போம்? அந்த பொருளை யார்கிட்ட வாங்கினோமோ அங்கே போய் என்ன போவோம்? நீ கொடுத்த பொருள் ஒன்றும் சரியில்லை, அங்கே தானே போவோம். இப்போ ஒரு வண்டி வாங்குகிறோம், பைக் வாங்குகிறோம், ஹோண்டாவில் ஒரு பைக் வாங்குறீங்க, அந்த பைக் ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே இருக்குது. என்னப்போ எங்கே போய் போவீங்க? ஹோண்டா சர்வீஸ் சென்டருக்கு போவீங்க. யார் அதை உற்பத்தி பண்ணானோ அவன்கிட்ட போனே சரியாக வேலை பார்ப்பான். வேற ஆள்கிட்ட போனால் இந்த பொருள் இல்லை, அந்த பொருள் இல்லைன்ட்டு போயிடுவான். இப்போ இந்த உலகம் பூரா யார் படைத்தது? அவர் படைத்தது. நம்ம ஒரு பொருள் வாங்கினாலும் அவர் படைத்தது தான், எல்லாமே அவர்கிட்டருந்து வந்தது தான். அப்போ அதனால் பிரச்சனைன்னு நம்ம மூலமாக எங்கே போனோம்? அவர்கிட்டத்தையும் போகணும். உலகத்தில் எந்த பிரச்சனை இல்லைனாலும் அது அவர் படைத்த பொருள்லேருந்து வர்ற பிரச்சனை. அப்போ யார்கிட்ட போய் கேட்கணும்? அந்த பகவான்கிட்டத்தையும் போய் கேட்க வேண்டும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவரிடம் போய் சரணம் அடைய வேண்டும். இது அப்போ அவர்கிட்ட சரணடைமை என்ன செய்யணும்? அவர்கிட்ட பக்தி பண்ணணும். அதனால் என்ன சொல்கிறாரு? அடுத்து பக்தி யோகத்துக்கு போகிறார். முதல் விஷயம் கடவுள் தத்துவம். கடவுள்னா என்ன, கடவுளுடைய சொரூபம்னு சுருக்கமாக சொன்னார். ரெண்டாவது விஷயம் துயரம். இந்த துயரத்துக்கு காரணம் உண்மையை விட்டுவிட்டு பொய்யை பிடித்து கொண்டோம்.
உண்மை என்ன? படைத்தவன் உண்மை, படைக்கப்பட்டது பொய். படைக்கப்பட்டதிலெல்லாம் பற்று வைத்து கொண்டு படைத்தவனிடம் பற்று வைக்காமல் விட்டது தான் துயரத்திற்கு காரணம். அப்போ படைத்த பொருளினால் துக்கம் வந்தால் படைத்தவனிடம் சரணடைய வேண்டும். அதற்கு வழி பக்தி அப்படின்னு சொல்லி பக்தி யோகத்தை இங்கே ஆரம்பிக்கிறார். அடுத்த டாபிக் பக்தி. பக்தின்னா என்ன? ஃபஸ்ட்டு நாம் எல்லாத்தையும் அன்பு வைக்கிறோம். அந்த அன்பை உயர்ந்த இடத்துல வச்சா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பக்தின்னு பேர். ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சா பக்தி. தேசத்தின் மீது அன்பு வச்சா அதுக்கு என்ன சொல்கிறான்? தேச பக்தி. குருவின் மீது அன்பு வச்சா குரு பக்தி. மற்றதெல்லாம் பக்தின்னு சொல்கிறது இல்லை. அது உயர்ந்த இடத்துல மாத்ரு பக்திம்போம், பித்ரு பக்தின்னு சொல்லுவோம். ஏன்னா தாய் தந்தையர் மேலே வைக்கிற பக்தி நல்ல உயர்ந்த பக்தி, அன்பாக இருந்தால் அதுக்கு பேர் பக்திங்கிற மாறிடும். கடவுள் நம்மீது அன்பு வைத்தால் அது என்ன பக்தியா? நம்ம கடவுள் மீது அன்பு வைத்தால் பக்தி. கடவுள் நம்ம மேலே அன்பு வச்சா அதுக்கு பேர் அருள்னு பேர். கடவுள் நம்ம மேலே அன்பு வச்சா அது பேர் அருள்னு பேர். அதனால தான் துறவிகள் எல்லார் மேலேயும் வைக்கிற அன்புக்கு பேர் அருள்னு சொல்லுவாங்க. அது அன்புன்னு சொல்கிறதில்ல. ஒரு சன்னியாசிக்கு எல்லாத்து மேலேயும் அன்பு வைக்கணும், அதுக்கு அருள். திருவள்ளுவர் அழகாக பண்ணியிருக்கிறார். அதாவது இல்லறத்தில் வைக்கிற அன்பை அன்புடைமைனே சொல்லிட்டார். இல்லறவியலில் பார்த்தீங்கன்னா இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கள் பேர், 4வது அன்புடைமை. ஏன்னா நம்ம சேர்ந்தவங்ககிட்ட வைக்கிற அன்புக்கு பேர் அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாளுங்கிறாரு. அன்பிலா எல்லாம் தமக்குரியர்லாம் அன்பை பற்றி அழகாக சொல்கிறாரு இல்லறவியலில். அதே வள்ளுவர் அப்படியே துறவரவியல் நுழைஞ்ச உடனே அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உலங்கிற அது அருட்செல்வம்ட்டார். வள்ளலர் என்ன சொன்னார்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அதுக்கு பேர் அருள், அன்பு இல்லை. குறிப்பிட்ட அளவு வச்சோம்னா அதுக்கு பேர் அன்பு. எல்லார்ட்டையும் வச்சா அதுக்கு பேர் அருள்னு பேர். அதே அன்பை உயர்ந்த இடத்தில் வைத்தால் அதுக்கு பேர் பக்தின்னு பேர். நீங்கள் பக்தியோடு செய்ப்பான்னு சொல்லுவோம். வேலை செஞ்சால் கூட என்ன சொல்லுவான்? பக்தியோடு செய்யும்போது நீங்கள் ஒரு அன்போ அதாவது ஒரு ஆர்வத்தோட ஒரு இதாக செஞ்சால் அதுக்கு பேர் பக்தின்னு பேர். தொழிலில் பக்தி வேணும்னு சொல்லுவாங்க. கேட்டிங்கன்னா பார்த்தா தொழிலில் பக்தி வேணும்ப்பா, வேலையில் பக்தி வேணும்ப்பான்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பக்தி இருந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டமான வேலை செஞ்சாலும் அலுப்பு தெரியாது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். 3 பேர் ஒரு கோயிலில் பூஜை பண்ணியிருக்காங்க. 3 பேருக்கு ஷிஃப்ட்டு. இவருக்கு ஒரு 6 மணி நேரம், அவருக்கு ஒரு 6 மணி நேரம், அவருக்கு ஒரு 5 மணி நேரம் ஷிஃப்ட்டு வச்சுருக்காங்க. 3 பேருக்கு ஒரே டைம்தான், சம்பளம் ஒரே சம்பளம். 3 பேருக்கு ஒரே சம்பளம், ஒரே வேலை, ஒரே டைம். ஒருத்தட்ட போய் கேட்டிருக்காரு, என்ன வேலை செய்கிறீங்கன்னு. என்னத்தையோ கள்ளக்களி வைத்த கழுவுறேன்னாராம். என்ன பேர்? கள்ளக்களி வைத்த கழுவுறேன். அவருக்கு அங்கே அப்படி. இன்னொருத்தட்ட கேட்டால் என்ன சொன்னாராம்? ஏதோ மற்ற இடத்துக்கு பரவாயில்ல, எல்லோரும் கோயிலுக்கு விரும்பி வர்றாங்க, நான் இங்கே கோயிலில் போய் ஏதோ மற்ற வேலைக்கு பரவாயில்லப்பா, ஏதோ கோயிலில் பூஜை பண்ணி ஏதோ நான் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். 3வது ஆள் சொன்னாராம், இந்த பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? நீங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு 5 நிமிஷம் சாமி கும்பிட்டு போகிறீங்க, எனக்கு இதுவே பாக்கியமாக கிடச்சிருக்கு, இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது, எனக்கு அவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாராம். 3 பேருக்கு ஒரே சம்பளம், ஒரே வேலை, ஒரே டயம். பாவனை எப்படி மாறுது பாருங்க. பாவனை மாறினா சும்மா தெரியாது. அதான் சந்தோஷமாக ஜீவன் கள்ளக்களை வைத்த கழுவுறங்கிறான் ஒருத்தன். அது பெரிய சுமையாக தெரியுது அவனுக்கு. பக்தியோடு எதை செஞ்சாலும் அது சுமை தெரியாது, அது எளிதாகவும் இருக்கும், அந்த தொழிலும் சிறக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை தரிசனம் பண்ணுறதுக்கு கண்ணீர் விட்டு அழுகிறார், கதறார், தேய்க்கிறார். பிறகு காட்சி கொடுத்துருது அவருக்கு. இன்றைக்கி அவரவே என்ன செய்கிறாங்க? அவரவே கடவுளாக உலகமே வழிபட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பக்தியினுடைய மகிமையினால் அவர் கடவுள் ஆயிட்டார். அப்போ இந்த பக்தி மிக மிக உயர்ந்த இடத்தில் அன்பு வைப்பது பக்தி. அது ஒரு பெரிய சாதனை. அது எல்லா செயலிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய சாதனை. பக்தி ஞான யோகத்துலேயும் பக்தி இருக்குது, கர்மயோகத்துலேயும் பக்தி இருக்குது. இந்த வகுப்பே எடுத்துக்கு பக்தி இல்லாமல் கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு ஆர்வத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டோடு வர்றதுக்கு பேர் பக்தி. அதனால் என்ன சொல்கிறேன்னா, பக்தியை பற்றி ஆரம்பிக்கிறார். இந்த பக்தியில் இங்கே 5 தலைப்புகளில் சொல்கிறார். இங்கே 1 சரணாகதி.
பகவான்கிட்ட சரணடைகிறதுனா என்னங்கிற கருத்து சொல்லப்படுது. இரண்டாவது கருத்து, பக்தி இல்லைன்னா அவனுடைய நிலை என்ன? முதல்ல சரணாகதியை பற்றி சொல்கிறாரு. பக்தி ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவனுடைய நிலை என்ன? ரெண்டாவது கருத்து. மூணாவது, பக்தர்களை நாளாக பிரித்து சொல்கிறார். 4 விதமான பக்தர்கள் இருக்கிறாருன்னு சொல்கிறார். இந்த 4 விதமான பக்தர்கள் செய்கின்ற பக்தியை 2ஆக பிரித்து சொல்கிறார். அது 4வது விஷயம். 2 விதமான பக்தி, 4 விதமான பக்தர்கள், 2 விதமான பக்தி. அடுத்தது பிறகு இந்த பக்தியினுடைய ஸ்டெப்பை ஒரு 3 ஸ்டெப்பாக பிரித்து வர சொல்கிறார். ஒரே விஷயத்தை பல ஆங்கிளில் சொல்கிறார். சரணாகதி, பக்தி இல்லாட்டி வர்ற கேடு, பிறகு 4 விதமான பக்தர்கள், அதில் 2 விதமான பக்தி, பிறகு அந்த 2 விதமான பக்தியில் எப்படின்னா அதை 3 ஸ்டெப்பாக கொண்டு போகிறார். நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடியதில் 3 ஸ்டெப்பு இருக்குதுன்னு சொல்லி பக்தி எப்படிலாம் பிரித்து சொல்கிறார். இங்கே முதல்ல சரணாகதி. சரணாகதின்னா பல பொருள் இருக்குது. இப்போ ஐயப்ப சாமி ஜெய்சான் சரண கோஷம் எங்கே பார்த்தாலும் ஒழுங்கு, சுவாமியே சரணம் ஐயப்பா, அதானே பகவானிடம் நம்மை முழுமையாக ஒப்படைத்தல். இந்த சரணம் சரணம் சொல்லி இந்த ஐயப்ப சாமி ஜெய்சானில் தான் எல்லாம் ஒரே சரணாகதி தத்துவம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கஷ்டம் வரும்பொழுது முழுசாக நீ சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது கஷ்டம் வந்தால் நீ பகவான்கிட்ட சரணடைஞ்சால் காப்பாற்றுவார். கஷ்டம் வரும்பொழுது அப்படியே சரணடைகிறது சரணாகதி அல்ல. நீ முயற்சியெல்லாம் பண்ணி உன் முயற்சி தோல்வி அடைஞ்சு உன்னால் முடியலைன்னு சொல்லும்போது அந்த முயற்சியோட பகவானை பற்றுவது சரணாகதி. அதுதான் உண்மையான சரணாகதி. நீ கூப்பிட்டு பகவானை சரணடைஞ்சால் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஒருத்தர் வண்டியில் போய்கிட்டு இருந்தாராம். வண்டி சக்கரம் வீல் மாட்டிக்கிடுச்சு. இதில் கீழே சகதி இல்லை. ஏன்னா பகவான் இப்போ ஒருத்தருமே ஆள் இல்லை, கடவுளை கூப்பிடுவோம், நீதான் கதி நீதான் காப்ப கத்தி கத்தி பார்த்தாரான், கடவுள் வரவே இல்லையா. எவ்வளோ கூப்பிட்டு பார்த்துருக்காரு, கடவுள் வரல. பிறகு என்ன அப்படி பண்ணிட்டு வச்சு வரா, தூக்க முயற்சி பண்ணி என்ன கடவுள் இப்படி பாடாப்படுத்துகிற தூக்கி விட்டு தூக்கிட்டே கூப்பிட்டாரா, உடனே கடவுள் வந்துட்டாரான். ஒரே வார்த்தையில். நான் 100 தடவை கூப்பிட்டேன் வரல, இப்போ ஒரே வார்த்தையில் வந்துட்டேன் அப்படின்னாரு. உனக்கு கை காலெலாம் கொடுத்துருக்கேனா இல்லையா, அது ஏதாவது முயற்சி பண்ணியா? முயற்சி பண்ணால் அவன் கூப்பிட்டா வரல, இப்போ முயற்சியோடு கூப்பிட்டா வந்தேன்னு சொன்னாராம். அது மாதிரி நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு அவரே பார்த்துக்குருவாருன்னா அது கிடையாது. நம்ம எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு அவரை கூப்பிட்றது சரணாகதி. அதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணாராம். என்ன செஞ்சாராம், அதாவது நாம் போகக்கூடிய பாதை கடினமானதாக கூட இருக்கட்டும், கஷ்டமானதாக கூட இருக்கட்டும், கவலைப்படலை. ஆனால் அது முடியாமல் போயிடக்கூடாது, இயலாததாக இருக்கக்கூடாது, அது வெற்றி அடைஞ்சே ஆகணும், அதுக்கு நீ உதவி பண்ணினார். கஷ்டமானதை கூட கொடுத்தப்பா நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் அது முடியணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணால் சொல்லுவாங்க. துயரமே இல்லாமல் இருப்பது சரணாகதி அல்ல. துயரத்தை தாண்டி செல்வதற்கு சக்தியை பெறுவது தான் சரணாகதி. ஏன்னா துயரம்ங்கிறது ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம். உலகத்தில் பிரச்சனை வராமல் பிறவி எடுத்தாச்சுன்னா பிறந்ததுலேருந்து சாகிறது வரைக்கும் பிரச்சனை வராமல் ஒரு மனுஷன் சொல்ல முடியும். யாராவது இருக்காங்களா? ஒரு ஆளை காமிச்சிருங்க பார்த்துருவோம். ஒரு ஆள் சொல்லுங்கள், அவர் எவ்வளோ பெரிய பதவியுள்ளவராக இருக்கட்டும். சரி, இங்கே தான் பிரச்சனை இல்லை, இந்திரனுக்காக பிரச்சனை இல்லாமல் இருக்கா? அவன் எப்படா அசுரை நம்மளை அடிச்சு போடுவானு பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கான் இந்திரன். அப்போ பிரச்சனை யாருக்கு இல்லை? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ப்ராப்ளம் இல்லாத இடமே கிடையவே கிடையாது. அப்போ பிரச்சனை வரத்தே செய்யும். அந்த பிரச்சனையை நீக்குவதற்காக என்ன பண்ணணும்? நாம் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து சரணாகதி அடைய வேண்டும். கடவுள் என்ன பண்ணுவார்னா, பிரச்சனையை முழுசாக நீக்குவது சில இடத்துல நீக்க முடியும், சில இடத்துல நீக்க முடியும். மழை பெய்யுது, நான் அங்கே வரைக்கும் போன மழையை நிப்பாட்டுன்னு கேட்குறது தர்மமா? எனக்கு கொடையை கொடுன்னு கேட்கலாம். ஏன்னா இன்னொருத்தனுக்கு மழை தேவை இருக்கான். நான் போகணும் மழையை நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு கொடையை கொடுப்போம், ஒரு ரெயின் கோட் கொடுப்பான்னு கேட்கலாம். மழையவே நிப்பாட்டினா முடியுமா அது? அப்போ மலையில் ரெயின் கோட்டு போட்டு ஒரு கொடையை பிடிச்சிட்டு போனோம்னா நினையாமல் நம்ம பாட்டுக்கு போயிடலாம். மழையை நிப்பாட்டுறது அது முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு மழை தேவை இருக்கும், ஒருத்தருக்கு மழை தேவையில்லாமல் இருக்குது. பகவான் படைத்ததை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதில் நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது அதுக்கு பகவான்கிட்ட ஒரு பாதுகாப்பை கேட்கலாம். கேட்கும்போது கொடுப்பார் அவர். ஏன்னு சொன்னால்,
அதே மாதிரி காட்டில் போகிறோம், காட்டில் நடந்து போக வேண்டியது இருக்குது, பூரா முள்ளாக கிடக்கு, கரடு முரடாக இருக்குது, பூரா சரி பண்ணிட்டு போக முடியுமா? காலில் ஒரு அழகாக ஷூவை மாட்டிக்கிட்டா நம்மளோட குசாமல் நடக்கலாமா இல்லையா? அதுதான் நம்ம பகவான்றது கிடைக்கிறது. நம்ம சரணாகதி அடையும் போது முழுசாக நீக்கிடுவார் சொல்ல முடியாது. அந்த பிரச்சனையை நம்மளுக்கு வந்து தாக்காமல் நம்மளை பாதுகாப்பாக கொண்டு போவார். அதுதான் நம்ம பகவான்றது கிடைக்கக்கூடியது. 100% நம்பிக்கையோடு நாம் ஒரு பிரச்சனையில் சரணடைஞ்சோம்னு சொன்னால் பிசுறு இல்லாமல் நம்பணும். அப்படி நம்பி அடைஞ்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு கடவுள் வந்து முயற்சியும் பண்ணுறோம், நமக்கு அது பிரார்த்தனை பண்ணி கடவுள் உறுதியாக நம்மளுக்கு கொடுப்பார், காப்பாற்றுவார். நம்பிக்கை இருந்து சரணாகதி அடைஞ்சா கடவுள் கண்டிப்பார கை கொடுப்பார். அதாவது ஒரு குருவி முட்டை போட்டிருக்கு கடல் கரையில், டபார்னு என்னாச்சுன்னா அலை வரும்னு தெரியும், பெரிய அலை வந்து டபார்னு என்ன பண்ணிச்சான் வந்திருக்கு, இது குருவி பறந்துருக்கு, முட்டையை அடித்து உள்ளே போய் போச்சு, முட்டை கடலுக்குள்ளே போயிடுச்சு. குருவி என்ன பண்ணிச்சான், முட்டை எடுக்கணும்ல, கடல் தண்ணியை போய் அழகில் குத்தி கரையில் ஊற்றிக்கிட்டே இருந்துச்சான், கடலை வத்தடிக்கிறதுக்கு. என்னைக்காவது நடக்குமா? பகவான் வந்து உடனே அருள் புரிஞ்சாராம், வந்து எடுத்து கொடுத்துட்டாராம். அது முயற்சி பண்ணி கேட்டால் உடனே இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம முயற்சி பண்ணும் பொழுது முயற்சி பண்ணி கடவுள்கிட்ட கேட்டால் எந்த பிரச்சனையும் அவர் சரி பண்ணி கொடுத்துருவார்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு பாவனை, செயல் அல்ல. என்ன பண்ணுவார், நம்மகிட்ட இருக்க சக்தி பயன்படாது, முழு சக்தி இல்லைங்கிறத உணர வச்சு கடவுள் வந்து நம்மளுக்கு அந்த பலனை கொடுப்பார் அப்படிங்கிறார். கீதையில் 2வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் என்ன பண்ணுறான், இதே சரணாகதி அடைகிறான். கார்பண்ய தோஷோ பகதஸ்வ பாவக, உங்களை சரணடைந்த எனக்கு உபதேசிங்கள் கேட்டான். அது வரைக்கும் ஒரு உபதேசம் பண்ணாரா? பண்ணவே இல்லை. இவன் எல்லாம் புலம்பி எனக்கு வழியே இல்லை கிருஷ்ணா, நீதே மீட்டெடுக்கணும், உன்னை சரணடைகிறேன்னு சொன்னவுடனே அந்த கீதையை ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் ஒரு உபதேசத்தை ஆரம்பிக்கவே இல்லை. நெருக்கடி வருது, வந்தாலும் கூட அவையெல்லாம் பண்ணிட்டு கடைசியாக வழி இல்லை, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு சரணடைகிறான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் இப்படித்தான் வரும். அடியார்களுக்கு கடவுள் வந்து உடனே எங்கேயாவது கருணை புரிஞ்சிருக்காரா? சோதனை மேலே சோதனை செஞ்சு வாட்டி எடுத்து திருக்குறிப்பு தொண்டர் ஒரு துணியை துவைக்கிறதுக்கு என்ன பாடுபடுத்தினார், ஒரு துணியை கிழிக்க வச்சு படுத்தி கடைசியில் என்ன பண்ணிடுவார், எல்லாரையும் பாருங்கள் துக்கத்தை கொடுத்து நம்மளை புடம் போட்டு வேறு கடையில் என்ன பண்ணிடுவார், அவர் அருள் புரிஞ்சு உயர்ந்த நிலைக்கு நம்மை ஆக்கி விடுகின்றார். இது வந்து சரணாகதி. அதாவது எப்பயுமே 100% நம்பிக்கையோடு நம்ம பண்ணோம்னு சொன்னால் அந்த சரணாகதிக்கு பலன் இருக்கும். நான் ஒரு இடத்துல ஒரு சின்னது பார்த்தேன், இந்த 100% நம்பிக்கைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஒருத்தர் ஒரு முக்கியமானவர், பெரியவர், நல்ல சமுதாயத்தில் அந்தஸ்தில் இருக்க பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாரு. அவருக்கு பெண் குழந்தை 3 பேர். ஒரு குழந்தைக்கு வந்து குடும்பத்தில் ப்ராப்ளம். திடீர்னு ஒரு நாள், எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அவர் பழைய நண்பர் வந்தார், நான் சன்னியாசமானவரை பார்க்குறாரு, கூப்பிட்றாரு, அந்த குழந்தைய கூப்பிட்டு வர்றார். திடீர்னு வந்துட்டார். வந்தவுடனே என்னென்னா பிரச்சனை, அவர் சொல்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா அது ஒன்றுமே சரி பண்ண முடியாது. சரி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. நான் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் ஆகலை, என்ன பண்ணுறது தெரியலைன்னு புலம்புறார். அந்த பாப்பாவை கூப்பிட்டு கேட்கும்போது அதுக்கு நல்ல பக்தி இருந்துச்சு. நீ என்ன ஆஞ்சநேயரை நல்லா கும்பிடுவேன், நல்லா கும்பிடுவேன், 100% நம்புவேன், ஒரே வழி அவர்னாலையும் சரி பண்ண முடியும். நீ நல்ல நம்பிக்கையோட பிசுறு இல்லாமல் 100% நம்பி நீ அவரை கும்பிடு, அதை தவிர வழி இல்லைப்பான்னு சொல்லிவிட்டேன். அது வெளியே வரும்போது ஆஞ்சநேயர் சிலையை கொண்டு ஒருத்தர் அப்படியே ஊர்வலம் வர்றாரு. அதுக்கு எப்படி இருக்கான்? ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறாரு. அந்த பிரச்சனை சால்வியாக நினச்சி ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி கூப்பிட வந்துக்கிட்டு இருக்காருங்கிறார். இது எப்படி நடக்குது பாருங்கள். அவங்க சொன்ன பிரச்சனையெல்லாம் பார்த்தா ஒரு 6 மாதம் ஆகும் சரி பண்ணுறதுக்கு. அந்த ஆளை பேசி இதை பேசி அவனா மனசு கடிஞ்சு வரணுங்கிற வீட்டுக்கு போகுது, ஃபோன் பண்ணுறாரு. என்ன அதிசயம் நடந்துச்சுன்னு தெரியல சாமி, வீட்டில் அவர் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கார், கூப்பிட அப்படிங்கிறார். என்னால் நம்பவே அது சொன்னேன், உங்கள் பொண்ணுடைய நம்பிக்கை 100%
பிசுறலாம் நாம் நம்புவேன் சாமி, நடக்கும் நம்புவேன் சாமி, நான் அப்படி கும்பிடுவேன் சாமின்னுச்சு. அப்படி 100% அந்த ஸ்திரத்தையோடு நம்பி பண்ணுனா, அப்படி சரணாகதி அடைஞ்சால் அவர் நம்மளுக்கு அந்த பலனை கொடுக்கின்றார். நம்பணும் முதல்ல. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, எப்பயுமே நம்ம கடைசி நம்ம சரணாகதி கடவுள்கிட்ட கேட்குறோம். உலக விஷயங்களில் கூட நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், நம்மளால் முடியலை, யாரோ நம்மளுக்கு வேண்டியவர் இருக்கார், அவரால் முடியும்னு தெரிஞ்சு வச்சுங்களேன், அவரை நாடி போகிறது தப்பே இல்லைம்பாங்க. நல்லா தெரியுது அவரால் முடிச்சு கொடுக்க முடியும், நல்லவராக இருக்கார், கெட்டவராக இருந்தால் வேறு விஷயம். புத்திசாலித்தனத்தோட அவர்கிட்ட போய் எனக்கு இதை முடிச்சு கொடுங்கன்னு கேட்டால் கூட தப்பு இல்லைம்பாங்க. உலக விஷயத்துக்குள்ளேயே பகவான்கிட்ட அவர் எல்லாராலும், அதுவும் முடியலையா பகவான்கிட்ட போய், ஏன்னா அவர் கடவுள் ஒரு இடத்துல சொல்கிறார், நல்லவங்க ரூபத்தில் நான் இருக்கேங்கிறார், நல்ல ஒரு ரூபத்தில் நான் இருக்கேங்கிறார். ஒரு இடத்துல சொல்வார், நீங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரும்போது ஒருத்தர் நான் சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தாராம். முதல்ல ஒரு பிச்சைக்காரர் சாப்பாடு கேட்பான், இவர் போப்பா நான் கடவுளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் பாரு. பிறகு யாரோ ஒரு உறவினர் கொஞ்சம் பிறகுப்பா நாளை பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பேன். பிறகு திருப்பி வரவே மாட்டார். என்ன நான் கூப்பிட்டேன் வரலன்னாரான், 2 ரூபத்தில் நீ என்னை பார்க்கலன்னாரான். அப்படி நல்லவங்க ரூபத்திலும் இருப்பார். நம்ம பிரச்சனை பண்ணி முயற்சி பண்ணும் பொழுது அப்படி இருந்தால் அவங்கள பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சில பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையோடு சரணாகதி அடைதல், நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்புன்னு இருக்குது, சாத்தே இருக்குது. எம்ஜிஆர் ஒரு படத்தில் வசனம் சொல்லுவார், என்ன சொல்லுவார் தெரியுமா, என்னை நம்பி கெட்டவர் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர் ஏராளம்பர். இப்படி ஒரு வசனமே இருக்குது. அது மாதிரி இறைவனை நம்பி அவரிடம் சரணடைந்தால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம சுமையை அவர் தூக்கி வச்சுக்கிறவாருங்கிறது. ட்ரெயினில் ஒருத்தர் போகும்போது தலையில் மூட்டையை தூக்கிட்டு போனாராம். ட்ரெயினில் ஏறினப்புறம் தலையிலே வச்சுக்கிட்டே இருந்தாராம். ஏன் பண்ணா, நான் எனக்கு மட்டும் தான் டிக்கெட் எடுத்திருக்கேன், என்னை தூக்கிட்டு மூட்டை எப்படி தூக்கும்னாராம். எப்போ உன்னைய தாக்குற ட்ரெயின் மூட்டையும் சேர்த்து தாங்கப்பா இறக்கி வையினாராம். அது மாதிரி நாம் கடவுள்கிட்ட கடவுளுங்கிற ட்ரெயினில் ஏறிட்டோம்னா நம்மளை மட்டும் கடவுள் தாங்க மாட்டார், நம்ம சுமையும் சேர்ந்து தாங்கி கொண்டு தூக்கிட்டு போயிடுவார். அந்த எண்ணம் வரணும், அந்த புத்தி வர வேண்டும். அதனால் நம்பிக்கையோடு சரணாகதி அடைய வேண்டும். இன்னொன்று, கடவுள் படைத்த வேத நூல்கள் இருக்குது, அதையும் நம்ம நம்பணும். கடவுள் எவ்வளோ சாஸ்திரங்கள்லாம் படித்து சொல்லியிருக்காரு, அவர் படைத்த வார்த்தை தான் வேத வார்த்தை, அதையும் நம்பி அதன்படியே நாம் நடக்கணும். இல்லை வேத வார்த்தைகளை சொல்கிற பெரியவங்க சொல்படி நடக்க வேண்டும். கடவுள்கிட்ட போயாச்சுன்னா எப்படியும் கரையேற்றிடுவார். வால்மீகியை கரையேற்றினவர் நம்மளை கரையேற்ற மாட்டாரா? திருட பணம் இல்லாட்டி வெட்டி கொண்டுருவாராம் வால்மீகி, இல்லாட்டி கட்டி போட்டுருவாப்பில்லையா. அவ்வளவு ஒரு மோசமான திருடன் வால்மீகி. அருணகிரிநாதர் எவ்வளோ மோசமான வாழ்க்கை வாழ்ந்தார், அவங்களையே கரையேற்றிட்டார் பகவான். அப்போ நம்மளை கரையேற்ற மாட்டார், நம்பணும், நம்ம நம்பி அதுக்கு செய்ய வேண்டும். இன்னொன்று என்னென்னா, சில நேரங்களில் கொடுக்காமல் இருந்தால், பகவான் ஏதாவது நம்ம பிரார்த்தனை பண்ணி கொடுக்காமல் இருந்தால் காரணம் வச்சுருப்பார், நல்ல காரணம் வச்சுருப்பார். நிச்சயம் கேட்ட பிரார்த்தனை பலன் கிடைக்கும். ஆனால் என்னென்னா, இந்த நேரம் கொடுத்தா இவனுக்கு சரிப்பட்டு வரான்னு கட் பண்ணி வச்சுருப்பார், நம்மளுக்கு தெரியாது. குழந்தை காய்ச்சலோட ஐஸ்கிரீம் கேட்டால் கொடுப்பீங்களா? ஆனால் குழந்தை என்ன நினைக்கும், கேட்டம்போதெல்லாம் வாங்கி பிடிச்சிருந்தேன்னா அம்மா அரைக்கி மாதிரி இருக்குது, இன்றைக்கி வாங்கி கொடுக்கலையே, கெஞ்சி அழுது கத்துறேன் டாக்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும். அப்போ மறுநாள் நல்லா காய்ச்சலை விட்டப்புறம் என்ன பண்ணுவீங்க? 4 ஐஸ்கிரீம் கூட வாங்கி கொடுப்பீங்க. அது மாதிரி அந்த நேரம் கொடுக்காமல் இருந்தால் காரணம் இருக்கும், அப்பயும் நம்பிக்கை விடக்கூடாது. ஏதோ காரணத்தில் நிப்பாட்டி வச்சுருக்கிறாரு, அடுத்து நம்மளுக்கு கொடுப்பார், நம்ப வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சதை விட நம்ம குழந்தைக்கு ஒரு விஷயம் நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சதை விட அப்பா அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? அது மாதிரி நம்மளை விட யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தானே தெரியும். நம்ம கேட்குறோம், கேட்க கூடாதுன்னு சொல்லலை, எல்லாத்தையும் கேட்கலாம், மற்றவங்ககிட்ட கடவுள்கிட்ட கேட்கலாம். சில நேரம் அது அமையலைன்னா அவர் எல்லா கால்குலேஷன் போட்டு வச்சு கடைசியில் எப்போ தேவையோ அப்போ அவர் பகவான் கொடுப்பார். அதனால் சரணாகதி அடைஞ்சா இதில் நம்மளுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும்னு சொல்கிறார். இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, துப்பாக்கியை காப்பி சரண் அடைஞ்சிரும்மா, அந்த சரணாகதி, அது பயத்தில் சரணாகதி அடைகிறது. சொல்கிறோமா இல்லையா, ஒரு இதில் போலீஸ் சரண் அடைஞ்சிரு அப்படின்னு துப்பாக்கியை போடுவோம், அந்த சரணாகதி இல்லை, பக்தியில் வரக்கூடிய சரணாகதி. பிறகு
இந்த பூஜையிலெல்லாம் நம்ம சொல்லுவோம், இதில் எல்லாம் எப்படி பண்ணுறோம்னா அதை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம பூஜை பண்ணுறோம். அதுக்கு பஞ்சபூதத்தை படைத்த கடவுள்கிட்ட அதை காணிக்கையாக கொடுத்து நாம் சரணாகதி அடைகிறோம். இதை ஒருத்தர் சொல்கிறார், ஊதுபத்தி ஏற்றுறோம். எதுக்கு? அதில் என்ன வருது? வாசனை மண் தத்துவம். அது எப்படி அந்த காற்று இது இருக்குது பார்த்தீங்களா, வாயு இருக்குது பார்த்தீங்களா, அது ஆகாச தத்துவம். சூடம் காமிக்கிறோம், தீபம் காமிக்கிறோம், அந்த நெருப்பு தத்துவம். ஜலத்தை எடுத்து அப்படியே ஊற்றுவோம், அந்த இது பண்ணுவோம், அது ஜல தத்துவம். பிரசாதம் படைக்கிறோம், அது மண் தத்துவம். சூடம் ஆகாச தத்துவம். சொல்கிறார், பஞ்சபூதத்தையும் பூஜையில் நம்ம பூஜை சிஸ்டமே அப்படித்தான் இருக்குது. சாம்பிராணி போடுறது, ஊதுபத்தி ஏற்றுறது, விளக்கு காமிக்கிறது, இந்த ஜலத்தை எடுத்து அப்படி இது பண்ணி போடுறது, பிரசாதம் வைக்கிறது, பஞ்சபூதத்தையுமே கடவுளுக்கு மறைமுகமாக அவர் குடித்ததை அவர்கிட்ட கொடுத்து நம்ம சரணாகதி அடைகிறோமா. இந்த உடம்பும் பஞ்சபூதம், எல்லாமே பஞ்சபூதம் சொல்லி சரணாகதி அடைதல். இந்த பாவனை, இந்த அர்ப்பண புத்திங்கிற பாவனை இருக்கே, இது மிக மிக உயர்ந்தது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாலாபிஷேகம் பண்ணுறோம் பாருங்கள், பாலாபிஷேகம் பண்ணும்போது இதை போய் யாருக்காக கொடுத்தா பிரயோஜனமாக இருக்கும், ஏன்னா இது போய் கடவுளுக்கு ஏன் கொடுத்தணும் அப்படின்னு சில பேர் கிண்டல் பண்ணுறது உண்டு. இந்த 1 லிட்டர் பாலை கொண்டு போய் எத்தனை பேர் வயிற்று பசி ஆற்றுவீங்க? யோசிச்சு பாருங்கள். இந்த தத்துவம் ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. தப்பு இல்லை, கொடுக்கலாம், அது கொடுத்தாலும் தப்பு கிடையாது. அதுக்காக நம்ம எல்லாரையும் தேடி பார்த்து கொடுக்க முடியாது. பகவானுக்கு பண்ணும் பொழுது ஒரு பெரிய பாவனை வருது, நான் எல்லாத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற பாவனை. இந்த பாவனையே நிறையா விஷயங்களில் ப்ராப்ளத்தை தீர்க்கும். நம்மளுக்கும் மனசில் திருப்தி, கடவுளே அதெல்லாம் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. வினோபா ஒரு இடத்துல சொல்கிறாரு, ராமேஸ்வரத்துக்கு அவர் போகிறார். அப்போ எல்லாம் பஸ்ஸு கிடையாது, அந்த ட்ரெயினில் தான் போகணும். போகும்பொழுது அந்த ட்ரெயினில் போகிற வழியில் அப்போ எல்லாம் பார்த்தா அந்த 1/4 பைசா 1/2 பைசாவெலாம் இருக்கிறதுக்கு என்னமோ சொல்லுவாங்க, சின்ன 1 பைசா 1 பைசா ஒரு காலனா 1/4 பைசா 1/2 பைசாவெலாம் இருக்குது. அப்போ அது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய அமௌண்ட்டு தான் அது. அந்த கடலில் அந்த காசை தூக்கி போடுவாங்க. ஒருத்தர் சொன்னாராம், வினோபா உட்காந்துருக்கும்போது, எதுக்கு வீணாக போய் தண்ணியில் போடுறீங்க, இது யாருக்கா கொடுத்தா பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி. அவர் சொல்லி, இதை கொடுத்தாதனால என்ன அவனுக்கு கிடைக்க போகுது, இவனுக்கு இந்த பைசாவை கடலில் போடுறதுனால நான் என்னுடைய பணத்தை கடவுளுக்கு கொடுத்துட்டேங்கிற ஒரு பெரிய பாவனை இருக்குது. இந்த பாவனையை உன்னால் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாரு. நான் என்னுடைய இதை ஒரு காணிக்கையாக கொடுக்குறேங்கிறது பாவனை இருக்குது. இந்த பாவனையை இந்த பாவனையினால் வரக்கூடிய மன நிறைவு இருக்கு பாருங்க, அது என்ன கொடுத்தாலும் வராது. இதெல்லாம் நீ குறை சொல்லாதுன்னு வினோபா ஒரு இடத்துல சொல்கிறார். இதெல்லாம் ஒரு பாவனை அப்படிங்கிறார். கடவுள்கிட்ட ஒரு புஷ்பத்தை எடுத்து போடுறோம், வில்வத்தை எடுத்து போடுறோம், துளசியை எடுத்து போடுறோம். இதெல்லாம் நம்ம அதை வெளிப்படுத்துகிற ஒரு தத்துவம். பூஜையிலாம் அதை பண்ணுறேங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பகவானிடம் நீ சரணாகதி அடைய வேண்டும். இன்னொன்று இருக்குது, உலகத்தில் எதை வேணாலும் வெளியே அடைஞ்சிடலாம், பகவான்கிட்ட கேட்காம கூட முயற்சியில் அடைஞ்சிடலாம். நல்ல குணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அடையிறது ரொம்ப கஷ்டம். நற்குணங்களை அடைய முயற்சி பண்ணும் பொழுது தோல்வி மேலே தோல்வி வரும், தோல்வி மேலே தோல்வி வரும். பொறாமப்படாமல் இருக்குன்னு நினச்சா முடியவே முடியாது, மேலும் மேலும் பொறாமல் வரும். ஒருத்தனை பற்றி குறை சொல்லக்கூடாது நினச்சி இன்றைக்கி இருந்து நினச்சிக்கிட்டு இருப்போம், அன்றைக்கி தான் நிறையா குறை சொல்லுவோம். இப்படி தான் புத்தி போய்கிட்டே இருக்கும். எந்த விஷயத்தில் நம்மளுக்கு கெட்ட குணம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் அதிகமாக வரும். வேண்டுவோம். அப்போ என்ன பண்ணால் இந்த நம்மளால் முயற்சி தோல்வி அடையும் போது இதுக்கு பகவானை தவிர யாராலும் கொடுக்க முடியாது. நற்குணங்களை பெறுவதற்கு பகவானிடம் சரணடைய வேண்டும். அதனால் அந்த முதல் ஸ்லோகத்திலே சொன்னார், என்னையே மேலான கதியாக கொண்டவனுக்குத்தான் இந்த விஞ்ஞானத்தை சொல்லப் போகிறேன்னு சொல்கிறார். இந்த அத்தியாயத்திலே என்கிட்ட யார் சரணாகதி அடைகிறானோ, என்னையவே கதியாகவே அடைகிறானோ அவனுக்கு இதை சொல்லப் போகிறேன்னு சொல்கிறார். இப்படி நீங்கள் இந்த சரணாகதி தத்துவத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா கட்டாயம் துயரத்திலிருந்து விடுபட முடியும். திருப்பதி கோயிலில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. திருப்பதி கோயிலுக்கு திருப்பதியை தரிசனம் பண்ணணும்னு போயாச்சுன்னு சொன்னால், நீங்கள் ஃப்ரீ தரிசனத்துக்குள்ளே போகலாம், 50 ரூபா டிக்கெட்டுக்கு போகலாம், 300 ரூபா டிக்கெட்டுக்கு போகலாம், 1000 ரூபா டிக்கெட்டுக்கு போகலாம், 5000 ரூபா 10,000 டிக்கெட்டுக்கு போகலாம். யார் உள்ளே போனாலும் ரூமில் போட்டுருவாங்க, உள்ள கூட்டிடுவாங்க. போயிட்டா திருப்பி எப்போ வெளியே வருவீங்க? ஏதாவது போயே கடவுளை தரிசனம் பண்ணி பிரசாதத்தோடனே வெளியே வரும். அப்படி தான் சிஸ்டமே இருக்கும். உள்ளே நுழைஞ்சிட்டோம்னு என்னாச்சே, போகிறது வரைக்கும்
1000 தடவை வரும், போகாமல் இருப்பான். இன்னைக்கு போகலான்னு நினைப்போம், நாளை போகலான்னு நினைப்போம். போயிட்டோம், திருப்பதி போயாச்சுன்னு உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா என்னாச்சு? கட்டாயம் முன்னையோ பின்னையோ தரிசனம் பண்ணி அந்த வழியே எப்படி இருக்கான், வரும்போது பிரசாதத்தோடு கையில் வெளியே வரணும். அது மாதிரி இந்த சரணாகதிங்கிற தத்துவத்துக்குள்ளே பகவான்கிட்ட நுழைஞ்சிட்டிங்கன்னா முன்னையோ பின்னையோ அது என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு நல்ல பிரசாதத்தோடு வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஆண்டவனை அடைய அவனை சரணடைய வேண்டும். உலகப் பொருள்களுக்கும் அடையலாம், ஆனால் முக்கியம் நற்குணங்களுக்கும் அவனுக்கும் சரணடையும். இது சரணாகதி தத்துவம். ரெண்டாவது ஒருத்தர் சொல்கிறாரு, பக்தியே ஒருத்தனுக்கு இல்லை, அவனை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பக்தியே இல்லாதவன் நிலை. அவன் உண்மையை என்றைக்குமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்கிற. ஒரு காலத்துலேயே புரிஞ்சுக்கிறவான்னு சொன்ன பக்தியே இல்லாதவனுடைய நிலை எப்படின்னா, உண்மை அறிவை இழந்தவனாக இருப்பான். தன்னை புத்திசாலின்னு சும்மா நினச்சிக்கிட்டு இருப்பான், ஆனால் அவனை மாதிரி முட்டாள் உலகத்தில் இருக்காது. அதாவது பக்தியே இல்லை, அவன் அவனை மாதிரி முட்டாள் சொல்ல முடியாது. சில பேர் நாஸ்திக சிந்தனை இருக்கும், ஆனால் உண்மையான பக்தி இருக்கும். சில பேருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் வேறு, அதுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு. இந்த உண்மை மேலோட்டமாக அப்படியே போட்டு கடவுள்னா வெறுக்கிறது செய்கிறது அப்படின்னு பார்த்தா அசுர இயல்பு கட்டாயம் இருக்கும், நல்ல இயல்பே இருக்காது. நம்மளே பார்த்துருக்கோம். அந்த கொள்கையில் இருக்கவங்களுடைய பேக்ரவுண்டை பின்னாடி பாருங்கள், ஒரு ஒழுங்கினந்தே இருக்குமே ஒழிய ஒரு ஒழுங்குபாடே இருக்காது. அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, எலி செய்களை செய்வான், முட்டாளாக இருப்பான் அப்படி பகவானே சொல்கிறார். கடவுளை வழிபடவும் மாட்டான், கடவுளை நாடவும் மாட்டாங்க. இது பக்தி இல்லாததால் வரக்கூடிய இழிவு அப்படின்னு சொல்கிறார். அதாவது உண்மையிலேயே கடவுளை அறிய வேணும் தெரியலைங்கிறதுக்காக இப்போ கண்ணதாசன் நாஸ்திகராக இருந்தார். ஆனால் எப்படி இருந்தார்னா, தெரியாமல் இருந்தார். அது அறியணும்னு நினச்சிட்டா அது பிறகு உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவார். அது உண்மையான தாக்கத்தோடு எனக்கு கடவுளை பற்றி புரியலை, நீ எப்படி நம்புறேன்னு சொல்லி கேட்டால் பரவாயில்ல. நம்ம வேதாந்தத்திலே அவ்வளோ விஷயங்கள் வருது, நாஸ்திக கருத்துக்கள்லாம் வருது, அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கும். சும்மா என்னத்தையே பார்த்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் செய்கிற தப்பை சரி பண்ணுறதுக்காக கடவுள் இல்லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் நாஸ்தி. கெட்ட மோசமான சூழல் இருப்பார்கள், முட்டாள்களாக இருப்பார்கள், அசுர இயல்போடு இருப்பார்கள்னு சொல்கிறார். நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு நடந்த அனுபவம் நிறையா சொல்லியிருக்கேன். திருப்பதி நோட்டீஸ் கொடுப்பாங்க தெரியுமா, திருப்பதி கோயில் நோட்டீஸ். அந்த காலத்தில் இது 50 நோட்டீஸ் அடித்து கொடு. திருப்பதி கோயில் ஒரு மகிமை நடந்து இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வருது. அது அந்த 50 நோட்டீஸ் அடித்து குடித்தா அவனுக்கு நல்லது கிடைக்கும், இதை அடித்து கொடுக்கலன்னா நீ இதை இழிவுபடுத்தினேன்னா அவனுக்கு கெட்டது நடக்கும்ன்றது பார்த்துருக்கீங்களா? முன்னாடி அந்த காலத்தில் அடித்து கொடுப்பா. இப்போ அதை வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஷேர் பண்ணு வருது. இப்போ அதே இது அதெல்லாம் நம்ம நம்ப அவசியம் இல்லை, ஆனால் அதை அவமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனக்கு சின்ன வயசுலேயே 17 வயசு நாஸ்திக சிந்தனை ஊறி போயிருந்துச்சு எனக்கு. காரணம் என்னென்னா, கடவுள் ஏன் படைக்கணும், எதுக்கு படைக்கணும், அவருக்கு வேறு வேலை வெட்டி இல்லையான்னு கேள்வி கேட்டு இல்லைன்னு சொன்னேன். அவர் எங்கே இருக்குது இப்படியே நாஸ்திக சின்ன வயசுலேயே பேச ஆரம்பித்தேன். நான் படிக்கும்போது ஒரு பையன் என்கிட்ட நோட்டீஸ் கொடுத்தான், இந்த நோட்டீஸ். நான் என்ன பண்ணேன், இந்த முட்டாள்தனத்தை நீயெல்லாம் பண்ணாதுன்னு சத்தம் போட்டாங்க. அவமதிச்சா அது கெட்டது நடக்கும்னு போட்டிருக்கா இல்லையான்னு சொல்லி கிழிச்சு சாக்கடையில் போட்டு காலில் மிதித்தேன். அவன் நொந்து போயிட்டான். என்ன இப்படி பண்ணிட்ட, ஃப்ரெண்டு தான், நொந்து போயிட்டான், ரொம்ப அப்படியே வேதனைப்பட்டான். அன்றைக்கி சாயந்தரம் ஒரு இடத்துக்கு போய் குளிக்க போய் எந்த காலில் மிதிச்சாலும் அந்த காலில் சரியான ஒரு தகரை வெட்டி காலில் வெட்டி பெரிய காயம். போனால் ஆஸ்பத்திரி போனால் இந்த அந்த இன்ஜெக்ஷன் கூட, இந்த இன்ஜெக்ஷன் மரத்து போகிற இன்ஜெக்ஷன் காலை அமுக்கிட்டு தைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்கள். தையல் பண்ணால் கூட தழும்பு இருக்குது. அப்போ முடிச்சு தைச்சி போட்டான். அப்போ கூட டாக்டர் ஓங்கி ஒரு எடுத்து விட்டுட்டேன், அந்த வலி தாங்க கீழே விழுந்து தர அவ்வளோ வலி. முடித்து வந்தவுடனே என்ன பண்ணால் அவன் சொன்னான், என்கிட்ட என்ன சொன்னான், நான் சொன்னேன் இல்லை கேட்டையான்னு கேட்டேன். இப்பையும் சொல்கிறேன், இப்படியே சொல்கிறேன். என்ன வார்த்தை சொன்னேன்னா, அவரை அவமதித்ததுக்காக அவருக்கு தண்டனை கொடுத்தாருன்னா அவர் கடவுளே இல்லை அப்படின்னு. ஓ மனசை புண்படுத்திட்டேன் பார்த்தியா, அதுக்கு தண்டனை கொடுத்தாருன்னு சொல்லி நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன். நான் அவமதித்ததுனால கடவுள் சர்வசக்திமான்கிற, எல்லாம் வல்லவருங்கிற, பெரிய ஆளுங்கிற அவரை போய் அவமானப்படுத்தின தண்டனை கொடுத்தா சாதாரண மனுஷனோட மட்டமானவர்னு. ஆனால் எப்படி தண்டனை கிடச்சிருக்கும்னா,
ஓம் மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன், இதனால் நீ அப்படியே வேதனைப்பட்டுட்ட, அப்படியே உருகி போயிட்ட, அதுக்கு எனக்கு தண்டனை கிடச்சிருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். இது கரெக்ட். நாஸ்திகனாக இருக்கும்போது பேசுனது கரெக்டாக தப்பா? கடவுளை பற்றி அவர் தப்பு சரியாக புரிஞ்சிருக்காரா, நான் புரிஞ்சுருந்தேனா? யோசிச்சு பாருங்கள். நாஸ்திக சிந்தனை தான், ஆனால் கடவுளை பற்றி நான் நினச்ச என்ன உயர்வான எண்ணம் தானே. அவர் பெரிய ஆள், நீ போய் தண்டனை கொடுத்தேன்னா கடவுள் அப்போ கடவுளுங்கிற ஸ்டேட்டஸே இல்லையே. கடவுளை நீங்கள் அவமதிச்சா தண்டனை கொடுக்கவே மாட்டார். கடவுளுடைய பக்தன் அதில் வேதனைப்பட்டான கொடுத்துருவார், கட்டாயம் கொடுத்துருவார். அப்போ இது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த பக்தி இல்லைங்கிறதுலையும் சொல்கிறேன். முட்டாள்தனமாக சும்மா இல்லைன்னு சொல்கிறது வந்து, இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறாங்க எல்லாரும், மனசு புண்பட்டுருச்சுன்னா கடவுள் விட மாட்டார். நாம் புண்படலை, அதனால் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். எல்லா பக்தர்களுக்கும் ஒரு நாஸ்தியை பேசவும் மனசு புண்பட்டுச்சுன்னா கடவுள் விட மாட்டார். அதனால் நாஸ்திகனுடைய நிலையெல்லாம் ஒழுங்கீனம் இருக்கும், அசுரகுணம் இருக்கும், கெட்ட குணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி இங்கே சொல்கிறார். பிறகு 4 விதமான பக்தர்கள், இது அபக்தர்கள் நிலை. இந்த 4 விதமான பக்தர்கள், இந்த எல்லா பக்தர்களையும் 4 பிரிச்சிடலாம். ஒரு பக்தன் ஆர்த்தி பக்தன், துயரத்தில் இருந்து விடுபட நினைக்கக்கூடிய பக்தன். இரண்டாவது பக்தன் அர்த்தார்த்தி பக்தன், இன்பம் எனக்கு இன்பம் வேண்டும் என்று வழிபடுபவன். முதல் பக்தன் என்னது, என் கஷ்டம் போகணும்னு வழிபடுவான், அவன் ஒரு பக்தன். உண்மையா இல்லையா? இன்னொரு பக்தன் கஷ்டப்பட மாட்டான், எனக்கு அது வேணும், இது வேணும், இந்த சுகம் வேணும், அந்த சுகம் வேணும்னு வழிபடுவான். இவன் ரெண்டாவது அர்த்தார்த்தி. மூணாவது, இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, நீ தான் வேணும்னு வழிபடுவான், கடவுள் தான் வேணும்னு வழிபடுவான். இவன் ஜிக்ஞாசு, முமுக்ஷுன்னு சொல்லுவாங்க. நாலாவது ஒருத்தர் இருக்கான், கடவுளவே அறிஞ்சிட்டான், கடவுளவே அடைஞ்சிட்டான், நன்றியின் பொருட்டு அந்த கடவுள் கொடுத்த ஞானத்துக்காக அவர் பக்தி செலுத்துவான். இவன் ஞானி பக்தன். ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி 4 பிரிக்கிறார். ஒருவன் கஷ்டம் போக வேண்டும் என்பதற்காக மட்டுமே வழிபடுபவன். இரண்டாவது, கஷ்டம் போயாச்சு, சும்மா இருக்க முடியலை, எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு இதெல்லாம் கொடுன்னு கேட்குறவன். மூணாவது, இதெல்லாம் கொடுத்தாலும் எனக்கு திருப்தி இல்லை, நீ வேணும்னு சொல்லி கேட்குறவன், கடவுளே வேணும்னு கேட்குறவன். நாலாவது, கடவுளை அடைந்தவன், அவனும் பக்தி செலுத்துவான், ஞானி. இப்படி 4 பக்தர்கள் சொல்கிறார். இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, இந்த துயரத்திலிருந்து விடுபட வேண்டும் பக்தி செலுத்துகிறான் பார்த்தீங்களா, இவன் வந்து ரொம்ப நேரம் கடவுளை கும்பிட மாட்டான். எப்போ கஷ்டம் வருதோ அப்போ மட்டும் போய் என் கஷ்டத்தை போக்குப்பா, அதுக்கு பிறகு அவனுக்கு கடவுள் சிந்தனை இல்லை. எப்போ கஷ்டம் இருக்கோ அப்போ மட்டும் கும்பிட்டுருவான், மற்ற நேரம் கும்பிட மாட்டான். இவனுக்கு கம்மியான இருந்து பக்தி இருக்கும், ஏன்னா கஷ்டம் இருக்கும்போது மட்டும் கும்பிடுபவன் இவன் ஆர்த்தி பக்தன். பிரச்சனைன்னா எப்படி சொல்லி போகிறது? இப்போ ஜோசியர்கிட்ட எதுக்கு போகிறோம்? ஏதாவது பிரச்சனைன்னு ஜாக தூக்கிட்டு ஓடிடுவோம். வீட்டில் கஷ்டம்னு வச்சுக்கங்களேன், என்ன பண்ணுவோம்? நேராக ஜோசியர்கிட்ட போவோம். மற்ற நேரம் போவோமா? போக மாட்டோம். அது மாதிரி கஷ்டம்னா கடவுள்கிட்ட போகிறவன். இவன் பக்தி வந்து நம்ம கம்மி தான், ஏன்னா எல்லா நேரமும் கும்பிட மாட்டான், கஷ்டத்து நேரத்தில் மட்டும் கும்பிட்றவன், மற்ற நேரம் கும்பிடாதவன் ஆர்த்தி பக்தன். ரெண்டாவது ஒருத்தர் இருக்கான், சந்தோஷமாக இருக்கும்போது இவன் கடவுள் நினைக்கவே மாட்டான், கடவுள் நினைக்கவே மாட்டான். ரெண்டாவது பக்தன் எப்படின்னா, கஷ்டம் வரும்போதும் போவான், கஷ்டம் பகாச்சு, எனக்கு இதெல்லாம் வேணும் கொடு, எனக்கு நல்ல குழந்தை வேணும், நல்ல கணவன் வேணும், நல்ல மனைவி வேணும், எனக்கு நல்ல வீடு வேணும், நல்ல காரு வேணும், எனக்கு நல்ல தொழில் அமையணும். இது எப்பயும் கும்பிடுவானா இல்லையா? இவன் உண்மையிலே பார்த்தா அவன் பொருளை வேண்டது கம்மி நினைக்கிறான், தப்பு இல்லைங்கிறாரு. அவன் அதிக நேரம் கும்பிடுவான், ஏன்னா பொருளுக்காக கும்பிடுவான், உறவுக்காக கும்பிடுவான், எனக்கு இதெல்லாம் வேணும் வேணும்னு கும்பிட்றது. அதாவது முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணுவான், எனக்கு படுக்கிற இடம் கிடச்சா போதும்மா, சாப்பிட்றதுக்கு பசி போனால் போதும்மா. அடுத்து என்ன பண்ணுவான்னா, பசி போனால் பத்தாது, எனக்கு நல்ல பிரியாணியோட அறுவை ஐஸ்வர்யோட சாப்பாடு வேணும், தூங்குறதுக்கு பாய் தலாணி பத்தாது, ஏசி ரூமு பட்டு மத்தையெல்லாம் வேணும். அப்போ இவன் என்ன திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ அதிகமாக இவன் என்ன பண்ணுவான், துன்பம் போனாலும் எனக்கு இன்பம் அதிகமாக வேண்டும், இன்பம் தரும் பொருள் வேண்டும் என்று கடவுளை நாடுபவன். இவன் அவனோட உயர்ந்தவன் தான் சொல்கிறார். ஏன்னா இவன் அவரை விட அதிகமாக நினைக்கிறானா இல்லையா? இவனுக்கு பேர் அர்த்தார்த்தி பக்தன். அதாவது சுந்தரர் கூட கடவுளை கும்பிடும்போது அவர் எல்லாத்துக்கும் கடவுளை அனுப்புனார்.
திருமணம் முடிக்கிறது தூது அனுப்புகிறாரு கடவுள், எனக்கு அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுங்கிறாரு. சுந்தரருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. சாண்டவ சின்னப்பா தேவர் நஷ்டம் வந்தாலும் கடவுளை கும்பிடுவார், லாபம் வந்தாலும் கும்பிடுவாராம். முதல்ல முருகன் தான் அவருக்கு பெரிய பக்தர். படத்துக்கு பூஜையெல்லாம் போட்டு அப்படி பண்ணி படம் நல்லா ஓடிச்சுன்னா திருப்பி வந்து உட்காந்து பூஜை போட்டு எல்லாம் பண்ணுவாராம். படம் நட்டமாக போச்சுன்னா என்ன பண்ணுவார் தெரியுமில்ல, போய் கடவுளுக்கு அர்ச்சனை திட்டுன்னு திட்டி குவிப்பாராம். 1 மணி நேரம் உட்காந்து முருகன் ரூமில் போய் கதவை பூட்டிக்கிட்டு, நீ எல்லாம் ஒரு கடவுளா, நீ எல்லாம் மனுஷனா, நீ என்னை எப்படி பார்ப்ப, அசிங்கசியமாக திட்டுவாரா முருகனை. திட்டிட்டு வந்துடுவாராம் பேசாமல் வெளியே. அது ஒரு பக்தி. ஆனால் போய் திட்டுவார், கடவுளை கும்பிடாமல் இருக்க மாட்டார். இது ஒரு அர்ச்சனை. அதனால தான் என்ன வீட்டில் அர்ச்சனை நடக்குதாங்கிற திட்டுறது அர்ச்சனைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது எப்படின்னு தெரியல, அந்த பேர் எப்படி வச்சுன்னு தெரியல. திட்டுறதை யாராவது திட்டினாங்க நாங்கள் அர்ச்சனை நடந்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னே புரியலை எனக்கு. இது உலக பொருள்களை வேண்டுபவன் தப்பு இல்லைங்கிறார். தர்மமான முறையில் இவனுக்கு உலக சுகங்களை இன்னைக்கு பெரும்பாலான பக்தர்கள் இந்த கேட்டகரி தான். துன்பம் போகணும்னு முதல்ல போவான், பிறகு இன்பம் வேணுங்கிறதுக்காக அலைவான். அப்படி இருக்கும்போது அவனை விட இவன் அதிகமாக கடவுள் சிந்தனையில் இருப்பான். ஒரு தொழில் பண்ணுறான், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், எதுனாலும் கடவுள் எனக்கு அவர் கொடுப்பாரு, நல்லா பண்ணி கொடுப்பாரு, நான் கடவுளுக்காக பிரார்த்தனை வேண்டியதை செய்கிறேன். ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன், வீடு கட்டின பிறகு அதுக்கு ஒரு பூஜை, அப்புறம் வீட்டில் நல்லா இருக்கணும்னு ஒரு பூஜை. இப்படி உலக சுகங்களுக்காக பிரார்த்தனை செய்பவன் 2வது. இவங்க தான் ரொம்ப ஜாஸ்திங்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவனை விட இவன் அதிகமாக கடவுளை நினைப்பான். உண்மையா இல்லையா? நம்ம என்ன பண்ணோம், பொருளை வேங்க தப்புன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் கூட தர்மமாக நீ கடவுள்கிட்ட கேட்டால் தப்பு இல்லை. அது அவனை விட கூட இது கொஞ்சம் உயர்ந்த பக்தி தான். ஏன்னா நீ அவன் என்ன பண்ணுவான், சந்தோஷமாக இருக்கும்போது கடவுள் நினைக்கவே மாட்டான். இவன் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த சந்தோஷத்தை நல்லா அனுபவிக்கணும்னு கடவுள்கிட்ட படைச்சிட்டு அனுபவிப்பான். ஒரு வீடே கட்டினாலும் பூஜை பண்ணிவிட்டு நான் அனுபவிக்கும். கார் வாங்கினா கொண்டு போய் கடவுள்கிட்ட போய் பூஜை பண்ணி அவன் என்ன பண்ணுவான், கார் ரிப்பேராக போனாத்தையும் போவான் கடவுள்கிட்ட, இல்லாட்டி போக மாட்டான். இவன் அப்படி இல்லை. இவன் எல்லா நேரமும் என்ன பொருள் வாங்கினாலும் எது வாங்கினாலும் அந்த பொருள் வாங்கிறதுக்கு ஒரு பிரார்த்தனை, வாங்கின பிறகு அதை வச்சு ஒரு பிரார்த்தனை, அனுபவிக்கும் போது அதை கும்பிட்டு ஒரு பிரார்த்தனை. இப்படி இன்பங்களை அனுபவிக்கும் பொழுதும் இன்பங்களை வேண்டியும் பிரார்த்தனை செய்பவன் அர்த்தார்த்தி பக்தன். இது 2வது நிலை. 3வது ஜிக்ஞாசு, ஆண்டவனை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்பவன். இவன் என்ன பண்ணுவான்னா எல்லாம் அனுபவிச்சிருவான். என்ன அனுபவித்தாலும் திருப்தி கொஞ்சம் வரமாட்டேங்குது, ஒரு முழு நிறைவு வரல. அதனால் நீயே வந்துடுவேன்ட்ட. என்ன பண்ணுறான் கடைசியில், நீ தான்ப்பா வேணும், மற்றவனா செகண்டரியாக பார்ப்போம்னு கடவுளுக்காக கடவுளை வழிபடுபவன். முதல்ல துக்கம் போகணும்னு வழிபடுபவன். 2வது பொருள் வேண்டும் என்று பொருளுக்காக கடவுளை வழிபடுபவன். 3வது கடவுளுக்காக கடவுளை. அடியார்கள் பூரா அதுதான், நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் எதுக்காக வழிபட்டாங்க, கடவுளுக்காக கடவுளை அடைய வேண்டும் என்பதற்காகவே கடவுளை வழிபட்டவர். முதல்ல இருக்கவனுக்குள்ள எப்படி தெரியுமா, சாத்தியம் வேற, அடைய வேண்டிய லட்சியம் வேற. ஒன்று துக்கம் போன இல்லாட்டி பொருள் வேணும், அதுக்கு பயன்படுத்துகிற கருவி கடவுள். இங்கே லட்சியமும் கடவுள், கருவியும் கடவுள். கடவுளை அடைய கடவுளை பயன்படுத்தினான். அவனுக்கு பேர் ஜிக்ஞாசுன்னு பேர். அதாவது நீ எல்லாம் வேணாம், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு கேட்குறவன். வேண்டும் வேண்டும் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் படிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வழிபடக்கூடிய பக்தன். ராமகிருஷ்ணர்லாம் ஆரம்பத்தில் கடவுளுக்காகவே அழுது புலம்புனார். நல்ல ஒருத்தர் என்ன பண்ணுவார், ராஜாட்ட போய் கஷ்டத்தை போன்னு சொல்லி கேட்குறான். அவர் அருள் புரிகிறாரு. பிறகு என்ன பண்ணுறான், ஒவ்வொருடையும் போய் எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்குறான். இதுங்களா இவன் 2வது. பிறகு என்ன பண்ணுறான், ஒன்றுமே கேட்க மாட்டேன், பார்த்துட்டு வர்றான். என்னப்பா பார்த்துட்டு இல்லை நான் உங்களை பார்த்தா போதும், நீங்கள் இருந்தால் எனக்கு கூட இருந்தால் போதும் போகிறான். இது எப்படி இருக்கும்? இப்போ ராஜாவுக்கு அவனுக்கு மேலே எப்படி வரும், முதல் 2 பேர் மேலே அன்பு வருமா, இந்த 3வது மேலே அன்பு வருமா? 3வது அன்பு. அப்போ கடவுள் என்ன பண்ணுவார், அவனுக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டே இருப்பார். கடவுளுக்காக கடவுளை நாடுபவனுக்கு
அவருடைய அடிப்படை தேவைகள் அவர் ஆட்டோமேட்டிக்காக கவனிச்சிருவாராம். அப்படி ஒரு கருத்து இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது வந்து 3வது பக்தன். இந்த தாயுமானவர், மாணிக்க வாசகரெல்லாம் இந்த 3வது நிலையிலிருந்து 4வது நிலைக்கு போய் கடவுளை வழிபட்டவர்கள். இது 3வது பக்தி. 4வது பக்தி யாருன்னு சொன்னால் ஞான பக்தன் அப்படிங்கிறார். ஞானி இவனும் வழிபடுவான், ஆனால் உயர்ந்த ஞானத்தை அளித்த கடவுளை நன்றி கடனின் பொருட்டு வழிபடுவான். மாணிக்கவாசகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல படிக்கிறார், விளங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பு ஆகி கசிந்து உள்வுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்குங்கிறார். தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். நாயை விட மோசமாக இருந்தேன், ஆனால் நீ எனக்கு அருள் புரிஞ்ச அப்படிங்கிறார். அவர் நாடி பேசும் இப்படி படிக்கிறார். கடைசியில் என்ன படிக்கிறார்? இது முதல்ல சிவபுராணத்தில் இப்படி ஆரம்பிக்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா, முக்தி நெறிய அறியாத மூர்க்கரோடு முயல்வோனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோ. சிவம் ஆக்கிட்டேங்கிறார். என்னையவே சிவன் ஆக்கிட்ட நீயே அப்படின்னு வழிபடுறார். வெறும் வழிபடுறாரு. எப்படி வழிபடுறாரு? நீயும் நானும் ஒன்றாக்கிட்டப்பா நீயே அப்படி. முதல்ல என்ன பண்ணுறாரு? நாயை விட மோசமாக இருந்து எனக்கு அருள் புரிஞ்சேங்கிறாரு. பிறகு என்னை நீ சிவனாகவே ஆக்கி விட்டப்பாங்கிறார். முதல்ல சொன்னது முமுக்ஷு பக்தி, இது ஞானி பக்தி. இப்படி 4 விதமான பக்தர்கள். பிறகு இதை என்ன பண்ணுறாரு? 2 பக்தியாக பிரித்து பிறகு அதை 3 ஸ்டெப்பில் பிரிக்கிறாரு. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.